உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கா? இல்லன்னா புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்க நினைக்கும் போது, பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லன்னா, மனசு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆகி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு, குழப்பத்திலேயே இருக்கு. என்னால தெளிவா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, என்ன காரணம் கண்டுபிடிச்சீங்க? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம். நான் செல்ஃப் கனெக்ஷன் கோச். வெல்கம் டு மைண்ட் மேஜிக். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீலிங். என்னடா மேல கேட்ட கேள்விகளுக்கும் இவங்க சொல்ற இந்த ஹீலிங்கிற டாபிக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நிறையவே சம்பந்தம் இருக்கு. குழந்தை பருவம் முதல் இப்ப வரைக்கும் நம்ம எப்படி பழக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டோ, பதட்டப்பட்டோ, பயப்பட்டோ, தெரியாத ஒரு விஷயத்த பத்தி ஓவர் திங்க் பண்ணியோ தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். இந்த விதத்துல தொடர்ந்து நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம மனசு தொடர்ந்து இந்த விதத்துல இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சாலும் அது பதட்டம் தான் படும், கோபம் தான் படும், பயப்படும், எரிச்சல் படும். இந்த ஒரு நெகட்டிவ் உணர்வுகள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எடுத்து ஹீல் பண்ணணும். நம்ம ஓவர் திங்க் பண்ற அந்த விஷயங்களை முதல்ல ஒரு லிஸ்ட் பண்ணி எழுதணும். ஒரு ஜேர்னல் அதை எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அந்த வீரியம், அதோடைய ஒரு வேகம் நல்லா குறையறத உங்களால உணர முடியும். நான் ஒரு நாள் எழுதிட்டேன் மேம், அதோட விட்டுறவா? டெய்லி எழுதுங்க. ஒரு 21 நாள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. டெய்லி எழுதுங்க. உங்களுக்கு குழப்பம் தரக்கூடிய, கவலை தரக்கூடிய, டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள், நபர்கள், சூழ்நிலை, நடந்து முடிஞ்சதா இருக்கட்டும், இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இது ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்களா கூட இருக்கட்டும், அதை முதல்ல எழுதுங்க. சரி மேம், நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் யதார்த்தத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அந்த வீடு ஒரு 10 நாள் 15 நாள் நீங்க யூஸ் பண்ணாம அப்படியே போட்டு கிடக்கு. வெளியூர் போயிட்டு வரீங்க, இல்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வரீங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அந்த வீடு ஒரு மாதிரி ஒரு குப்பையா, கூலமா, தூசி தும்பா கிடக்கு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள போனதும் நீங்க சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடுவீங்களா? இல்ல ஏதாச்சும் ஒரு விளக்கேத்தி பூஜை பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் ஆரம்பிப்பீங்களா? இல்ல நிம்மதியா அந்த வீட்டுக்குள்ள உங்களால நடமாட முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல வீட்ட கிளீன் பண்ணுவோம். மாப் போட்டு தொடச்சு எல்லாத்தையும் அந்த இடத்துல அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்பாடா! கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்டா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே விதத்துல தான் நம்ம மனசுக்கும் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஒண்ணும் இல்ல. இவ்வளவு வருஷங்களா பதட்டம், கோபம், பயம், ஏமாற்றம், தோல்வி, தாழ்வு மனப்பான்மை, எரிச்சல் இந்த மாதிரியே உணர்வுகளால நிரப்பி வச்சிருந்த நம்ம மனச கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு கொண்டு ஹீல் பண்ண போறோம். என்ன மேம், ஹீல் பண்றது அவ்வளவு அவசியமா? இதெல்லாம் பெரிய விஷயமா? எல்லாருக்கும் இருக்கிறது தானே? எஸ், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா எல்லாரும் அதை மாத்தணும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லையே. யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க தானே அதை பத்தி தேடல்கள்ல இறங்குறோம். சோ அதை பத்தி தேடல்ல இருக்கிற நீங்க இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல கத்துக்க போறீங்க. ஒன்றும் இல்லை. அந்த வீட்டை எப்படி நம்ம கிளீன் பண்ணமோ அதே மாதிரி தான் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸையும் உணர்வுகளையும் ஜேர்னலிங் எழுதுறது மூலமா நீங்க கிளீன் பண்ண போறீங்க. அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு ஒரு எண்ணங்களுக்கும் பின்னாடி இருக்கிற உணர்வுகளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அது எங்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த சூழ்நிலைக்கு உங்க மனசை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போய் நிறுத்தி ஹீலிங்கை நீங்க கொடுக்கலாம். உங்க மனசுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க ஹீலிங் கொடுக்க கொடுக்க உங்க மனம் நிதானத்துக்கு வரும், ஒரு அமைதி நிலைக்கு வரும். ஒரு சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கே ஒரு அதிசயம், ஒரு ஒரு மிராக்கிள் புலப்படும். என்னன்னா, நம்மளா இவ்வளவு நிதானமா யோசிச்சோம், நம்மளா இந்த விஷயத்தை இவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணோம், இந்த விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே, போன மாசம் இதே பிரச்சனையை இந்த மாதிரி நம்ம பேசணுமே, இன்னைக்கு இந்த பண்ணதுக்கு அப்புறம், இந்த பயிற்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பொறுமையா யோசிக்கிறோமே, இவ்வளவு நிதானமா இதை பத்தி நம்மளால எழுத முடியுதே, அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியுது அப்படின்னு நீங்களே வியந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீலிங்க்கு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி இருக்கு. இதை நான் வெளியிருந்து சொன்னா உங்களுக்கு நிஜமா புரியாது. நீங்க இந்த பயிற்சிக்குள்ள இறங்கி ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு புரியும். ஹீலிங் அப்படிங்கிறது நமக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற நெகட்டிவான, அதாவது அந்த குப்பை கூலங்கள்ல நம்ம எப்படி பெருக்கி சுத்தம் பண்றோமோ அந்த மாதிரி நெகட்டிவான அந்த தாட்ஸை, உணர்வுகளை கிளீன் பண்ற ப்ராசஸ் தான் ஹீலிங். யார் யார் பண்ணணும்? எல்லாருமே பண்ணணும். எல்லாருக்குமே குழந்தை பருவம் முதல் ஏதோ ஒரு wound இருந்துகிட்டே தான் இருக்கு, ஏதோ ஒரு காயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அது பணம் தொடர்பா இருக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்துல ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க மனசுக்குள்ள பெருசா ஒரு காயத்தை ஏற்படுத்திக்கலாம். அது அவங்களுக்கே தெரியாம
இருந்திருக்கு. ஒண்ணும் இல்ல. சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க. நான் வந்து எந்த விதத்துல கோவப்படுவேன் அப்டின்னா, இப்போ இல்ல முன்னாடி நான் இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த விதத்துல எனக்கு கோவம் வரும் அப்டின்னா, "நீ ஒரு பொம்பள புள்ள அடக்க ஒடுக்கமா இருக்க மாட்டியா? ஒண்ணுமில்ல கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு, இல்லன்னா வந்து எனக்கு புடிச்ச மாரி ஏதோ ஒரு இயரிங்ஸ் போட்டு, வளையல் போட்டு, இந்த மாரி அழகா ட்ரெஸ் பண்ணாலே வந்து என்னோட அப்பாவும், அம்மாவும் "பொம்பள புள்ள அடக்க ஒடுக்கமா இருக்க மாட்டியா?" அப்படின்னு திட்டுவாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாரி அழகா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும்போது, இவங்க அப்படி திட்டுனா எனக்கு கோவம் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சமான விதத்துல அந்த ட்ரெஸ் பண்ணி நான் என்னுடைய லைஃப்ப நான் எனக்கு பிடிச்சமான விதத்துல அமைச்சுக்கும்போது தான், எனக்கு ஏன் வந்து அந்த வார்த்தைகள் யாராச்சும் வந்து, "நீ ஏன் வந்து பொம்பள புள்ள, பொண்ணு" அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு வார்த்தைய சொன்னாலே எனக்கு ஏன் கோவம் வருது? அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா அந்த வயசுல ஒரு 15, 13 வயசுல வந்து பொம்பள புள்ள அடக்க ஒடுக்கமா இரு, தல இப்படி சீவாத, இந்த கலர்ல ட்ரெஸ் போடாத, இத்தனை மணிக்கு தூங்காத, இந்த மாரி சில கண்டிஷன்ஸ் வந்து சின்ன வயசுல போட்டு போட்டு அழுத்தி வச்சதுனால, எனக்கு அந்த மாரி ஒரு உணர்வு, அந்த வார்த்தைய கேட்டதுமே எனக்கு அது அந்த வயசுல காட்ட முடியாத கோவத்த நான் இப்போ எனக்கு முடியும். இந்த பெர்சன் மேல நான் அத காட்டுறதுக்கு எனக்கு சக்தி வந்துருச்சுன்னு நெனச்சுட்டு நான் கோவப்படுறேன். ஆக்சுவலா கோவப்படுறது பலம் அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. கோவத்த கண்ட்ரோல் பண்றது தான் பலம். அத எப்படி அழகா ப்ராப்பரா சேனல் பண்ணி நம்ம கொண்டு போறோம். நம்மளுடைய உணர்வுகள எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் பலம். ஸோ அத ப்ராப்பரா பண்றதுக்கும், அத ப்ராப்பரா அடுத்த கட்டங்களுக்கு நம்ம நகர்த்தி நம்மள நம்ம உயர்த்திக்கிறதுக்கும் இந்த ஹீலிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு புது தகவல், நல்ல தகவல் கிடைச்சிருந்ததுன்னு நீங்க நம்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட மைண்ட் மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.